டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியுடைய 125வது ஆண்டு விழாவிற்கு இந்த நல்லதொரு நிகழ்விற்கு தலைமை ஏற்று இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து என்னாலும் மாணவர்களுக்கு கல்வி போதித்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இன்று பிறந்த புதிய குழந்தையாக என்னாலும் பல குழந்தைகளுக்கு கல்வி போதித்து கொண்டிருக்கின்ற மாணவராகவும் தலைமை ஆசிரியராகவும் பல்வேறு சாதனைகளை இந்த பள்ளியில் புரிந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாள் விழா காணுகின்ற தலைமை ஆசிரியர் அன்பிற்குரிய திருமிகு ஹியூபர்ட் தனசுந்தரம் அவர்கள் இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இங்கே இறுதியாக விழா பெயரை ஆற்றியிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு அரசுடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய 9வது பேராயராக பொறுப்பேற்று சிறப்பாக ஆற்காடு லூதரின் திருச்சபைகளை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர் பேராயர் அன்பிற்குரிய மாமரை திரு முனைவர் பீட்டர் பால் தாமஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கின்ற நம்முடைய ஐஏஎஸ்ஸாக சிறப்பாக பணியாற்றிய அன்பிற்குரிய திருமிகு பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்களை, நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாநகரத்துடைய தந்தை வணக்கத்துக்குரிய அருமை சகோதரி திருமதி நிர்மலா கார்த்திக் வேல்மாறன் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்த நகரமன்ற முன்னாள் உறுப்பினர் அருமை சகோதரர் பிரியா விஜயரங்கன் அவர்களே, நம்முடைய மாவட்ட கூட்டுறவு வங்கியுடைய முன்னாள் தலைவர் அருமை அண்ணன் திரு பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியருக்கு உதவியாக இருந்து நிர்வாகத்தின் சார்பாக இந்த நல்லதொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து 2 தினங்களாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியுடைய தாளாளர் அன்பிற்குரிய திரு புலவர் தெய்வநீதி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நம் நகரத்திலும் மாநகரத்திலும் இருந்து மாவட்டத்திலிருந்தும் வந்திருக்கின்ற இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் பெருமக்களே, அதே போல மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், வணிகர் சங்கங்களுடைய நிர்வாக பெருமக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த துறை வல்லுநர்கள், அரசு அலுவலர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அருமை பெரியவர்களே, நண்பர்களே, குறிப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் பள்ளியுடைய பெருமைகளை திறமைகளை நிரூபிக்கின்ற வகையில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக உங்களுடைய திறமையை நிரூபித்த இருபால் மாணவ செல்வங்களே, பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த 2 தினங்களாக நிகழ்வு நடைபெறுவதற்கு தலைமை ஆசிரியருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அலுவலக பெருமக்களே, அனைத்து விதமான பணியாளர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த காலை வேலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு மிக முக்கியமான செய்தி. நேற்றைய தினமானது நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றி சென்றிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
சிறப்பாக கடந்த 3.5 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களிடம் இந்த பள்ளியினுடைய பெருமைகளை தெரிவித்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கேள்விப்பட்டு கண்டிப்பாக என்னால் இருக்கின்ற துறை சார்ந்த அலுவல் பணி காரணமாக பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற காரணத்தால் என்னால் வர இயலவில்லை, என் சார்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துவிட்டு இந்த 125 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற இந்த பள்ளியுடைய பெருமைகளை குறிப்பிட்டு இங்கே ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். நேற்றைய தினமே நம்முடைய அமைச்சர் பெருமகனார் பேசி முடித்தவுடன் இந்த வாழ்த்து செய்தி வந்தது. அதனால் அவரும் சென்னை சென்றிருக்கின்ற காரணத்தால் மாண்புமிகு முதலமைச்சருடைய வாழ்த்து செய்தி அமைச்சரின் சார்பாக நான் இங்கே உங்கள் முன்னால் படிக்க இருக்கின்றேன். முதலமைச்சர் பெயரை குறிப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு தலைமை செயலகம் என்ற ஒரு செய்தி வாழ்த்து செய்தி வந்திருக்கின்றது. வாழ்த்து செய்தி: கல்வி மற்றும் சமூக தொண்டுக்காக இந்தியா வந்த டென்மார்க் நாட்டினரால் தொடங்கப்பட்ட திருவண்ணாமலை டேனிஷ் மிஷன் பள்ளி 125வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பது வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய சாதனையாகும். திருவண்ணாமலையின் கல்வி அடையாளமாகவே கடந்த 100 ஆண்டுகளில் டேனிஷ் மிஷன் பள்ளி உயர்ந்துவிட்டது என்று சொல்லத்தக்கதாக இப்பள்ளியுடைய கல்வி பயணம் அமைந்துள்ளது. உயர் திரு ஜென்சன் அவர்களால் சாதாரண கீற்றுக் கொட்டகையில் தொடங்கப்பட்டு தற்பொழுது மாபெரும் வளாகத்தில் ஆற்காடு லூத்தரின் திருச்சபையால் வழிநடத்தப்பட்டு வருகிறது டேனிஷ் மிஷன் பள்ளி. நற்பண்பும் அறிவு கூர்மையும் மிக்க மாணவர்களை உருவாக்கி பல்வேறு துறைகளில் எண்ணற்ற ஆளுமைகளை சமூகத்துக்கு அளித்து திருவண்ணாமலை வட்டார மக்களுக்கும் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கும் டேனிஷ் மிஷன் பள்ளி ஆற்றியுள்ள பங்கு போற்றத்தக்கது. டேனிஷ் மிஷன் பள்ளியினுடைய 125வது ஆண்டு தொண்டையும் சாதனையை கொண்டாடும் விழாவில் எனது சார்பில் மாண்புமிகு அமைச்சர் மண்ணின் மைந்தர் திரு ஏவா வேலு அவர்கள் பங்கேற்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 125வது ஆண்டு விழா காணும் தங்கள் பள்ளி மென்மேலும் கல்வி தொண்டை தொடர்ந்திட வாழ்த்துவதோடு இப்பள்ளியின் நிலைத்த பெருமைக்கு காரணமான ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று அவருடைய பெயரை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதல்வர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக, ஆற்காடு லூத்தரன் திருச்சபை நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 ஐயா. நான் பேசி முடித்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இந்த வாழ்த்து செய்தியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள் இந்த பள்ளியுடைய தாளாளருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் வழங்குவார்கள் என்ற செய்தியை இங்கே குறிப்பிட்டு என்னுடைய உரையை தொடர்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நிகழ்ச்சி நடத்துவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்படி நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் பயனுள்ள நிகழ்ச்சிகளாக அமைவதென்பது அதுவும் ஒரு போற்றத்தக்க விஷயம். அப்படி பயனுள்ள வகையில் அமைகின்ற நிகழ்ச்சிகளை யார் பயன்பெறுகிறார்கள் என்பது அதுவும் மிக முக்கியமான ஒரு செயல். அந்த அடிப்படையிலே ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, ஓர் நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சி, 3 நிகழ்ச்சிகள் அல்ல, பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளிலே இந்த பள்ளியிலே 125 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியிலே ஒரு சிறப்பான மர்கத்திலே கல்லை பதிப்பது போல இங்கே ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வாக இங்கே 125 ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் முன்னாள் மாணவர்களாக இருந்து இன்றைக்கு இந்நாள் பல்துறையில் திறமையாளராக பல சாதனைகளை புரிந்த பெரும் மதிப்பிற்குரிய நிர்வாகிகளாக, அன்பராக இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற பல முன்னாள் மாணவர்களை சாரும் என்று சொன்னால் அது மிகை அல்ல. அந்த அளவிலே ஒரு பள்ளி சிறந்த பள்ளியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு
3 காரணங்கள் தேவை. ஒன்று முதற் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கப்பலுடைய தலைமை பொறுப்பை எடுத்திருக்கின்ற அந்த தலைவர் தான். அதுபோல ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் யார் என்று சொன்னால் அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் தான். இங்கே கேப்டன் ஆஃப் த ஷிப், அதே போல செயலர்களாக இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தான் இந்த பெருமை சென்று சேரும். அடுத்ததாக 3வது இருபால் மாணவ கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற இருபால் மாணவ செல்வங்கள். அதில் கப்பலிலே பயணிக்கின்றவர்கள் பயனாளிகள், பயணம் செய்பவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே இந்த கல்வி கப்பலிலே இந்த பள்ளியிலே பயின்று கொடுப்பவர்கள் இருபால் மாணவ செல்வங்கள். உங்களுடைய பயணம் என்பது ஒரு கல்வி பயணம், நீண்ட நெடுந்தூரம் பயணம். உதாரணத்திற்கு ஆரம்ப கல்வியிலே எல்கேஜியில் ஆரம்பிக்கின்ற உங்களுடைய பள்ளி படிப்பு 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் இங்கே இருக்கின்ற இந்நாள் மாணவர்கள். நானும் ஒரு மாணவன் என்கின்ற அடிப்படையிலே நான் பெருமை கொள்கின்றேன். என்னவென்று சொன்னால் இந்த பள்ளியிலே படிக்க வருகின்ற மாணவனாக நான் என்னை இங்கே கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர், மாண்புமிகு மரியாதைக்குரிய மறைந்தும் நம்மை நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமானார் ஐயா பாவுசா அவர்கள், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்புரை வாழ்த்திவிட்டு சென்றிருக்கின்ற பெரும் மதிப்பிற்குரிய திருமிகு பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்கள், அடுத்ததாக இந்த பள்ளியிலே பயின்ற பல மாணவர்கள் இன்றைக்கு பல தொழில் வல்லுநர்களாக, தொழிற்சாலைகளுடைய ஆலை அதிபர்களாக, வணிக பெருங்குடி மக்களாக இருக்கின்றவர்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பள்ளியிலே பயின்ற பலவர் இங்கே தலைமை ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களாகவும் இங்கே பயின்றிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூத்த பேராசிரியராக, தலைமை ஆசிரியராக இந்த பள்ளியை பல ஆண்டுகள் நிர்வகித்த ஐயா திரு ரிச்சர்ட் பாஸ்கர் அவர்களை பற்றி சொல்லலாம். நம்முடைய ஷா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், என்னுடைய ஆசிரியராக என்னுடைய தலைமை ஆசிரியராக எனக்கு முன்னால் ஐயா ரிச்சர்ட் பாஸ்கரன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார். இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்கிறார். என்ன செய்தியை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த பள்ளியானது எப்படி கல்வி சேவை, இறை சேவை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கியதோ அதுபோல இந்த பள்ளியுடைய பெருமைகளாக சொன்னது அவர் முதலிலே குறிப்பிட்டு சொன்னது ஒழுக்கத்தை தான். அப்படி இருக்கும்போது ஷா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், அந்த காலத்தில் அவருடைய தலைமை ஆசிரியர் அன்றைக்கு நம்முடைய ஐயா திரு ரிச்சர்ட் பாஸ்கரன் அவர்கள் இங்கே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பெயரை விழுத்ததன் காரணமாக தலைமை ஆசிரியர் ஒரு கோலை வைத்து பிரம்பை வைத்து அடித்ததாக சொல்லுவார்கள். நான் திரு ஷா அவர்களுக்கு இங்கே மீண்டும் குறிப்பிட விரும்புகின்றேன், ஒரு குச்சி இருந்தால் எடுத்துட்டு வந்து தயாராக எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இப்பொழுது அவர் சொல்லும் பொழுதும் ரிச்சர்ட் பாஸ்கரன் என்று தான் சொன்னார் ஒழிய திரு ரிச்சர்ட் பாஸ்கரன் என்று சொல்லவில்லை திரு ஷா அவர்கள். திரு ஷா அவர்களே, அன்று முதல் இன்று வரை மாணவராக இருந்து இன்றைக்கு சமுதாயத்தில் நல்ல நிலையை அடைந்திருக்கிறீர்கள். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஐயா திரு ரிச்சர்ட் பாஸ்கரன் அவர்கள். இன்றைய பெருமை, இன்றைக்கு இன்னொரு புகழ் இந்த நிகழ்வில் 666 என்று சொன்னால் அது மிக பொருத்தமாக இருக்கும். வரும்பொழுதே சொன்னார், நான் வரும்பொழுதே அந்த செய்தியை தெரிந்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். என்னவென்று சொன்னால் இந்த நிகழ்வுக்கு இன்னொரு பெருமை என்னவென்று சொன்னால் இங்கே தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணிபுரிந்து நான் என்னுடைய உரையை துவங்கும் பொழுதே சொன்னேன், இன்றைய பிறந்த தின குழந்தையாக இன்றைக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் திரு ஹியூபர்ட் தனசுந்தரம் அவர்கள். தனம் என்று சொன்னால் வருவாய் என்று சொல்லுவார்கள், சுந்தரம் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். அப்படி ஹியூபர்ட் தனசுந்தரமாக இந்த பள்ளிக்கு என்றைக்கும் வருவாயும் மகிழ்ச்சியும் வாழி வழங்கி கொண்டிருக்கின்ற அவர் இன்றைக்கு பிறந்தநாள் கண்டிருக்கிறார்கள். அவருக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் சார்பாகவும் மாண்புமிகு அமைச்சர் சார்பாகவும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் கேட்கலாம், அது என்ன 666 பெருமை என்று சொன்னால் அவர் இன்றைக்கு 60 தொட்டிருக்கிறார். வயசு சொல்லலாம்னு நினைக்கிறேன், அவர் ஒன்றும் நடிகர் இல்லை, சொல்லலாம் தாராளமாக. இன்றைக்கு 59 நிறைவு, அதிலோட ஒரு வயசு குறைச்சிட்டார். 60 தொட்டிருக்கிறார் இன்றைக்கு. அதனால் 60லே 6 அது ஒரு சிறப்பு. இந்த பள்ளியிலே 36 ஆண்டுகளாக இங்கே ஆசிரியராக இங்கே சிறப்பாக பல கல்வி மாணவர்களை உருவாக்கிய பெருமை ஐயா திரு ஹியூபர்ட் அவர்களுக்கு சேரும். 36 அதிலும் ஒரு 6.
அடுத்ததாக 16 ஆண்டு காலம் இங்கே தலைமை ஆசிரியராக இன்னும் தொடர்ச்சியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். 16, அதிலும் ஒரு 6, அந்த 6க்கும் பெருமை. அதோடு மட்டுமில்லாமல் இங்கே இன்றைக்கு பிறந்தநாள் விழாவிலே இன்றைக்கு சிறப்பானதொரு முறையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால் 6க்கும் அவருக்கும் ஒரு பொருத்தம். அந்த அளவிலே 6, 6, 6 என்று சொல்லுவார்கள். இப்படி இன்னொரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், பொதுவாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு வரலாறை சொல்லுவது, ஒரு கதையை அதில் சொல்லும் பொழுது, மார்கண்டேயன் என்ற ஒருவர் இருந்தார். அவர் இறப்பு இல்லை என்று சொல்லுவார்கள். இறப்பு இல்லை, பிறந்திருக்கிறார், இறப்பு இல்லை என்று சொல்லும் பொழுது, அவர் 16 வயதில் இருக்கின்ற பொழுது அவர் கடவுளுடன் வேண்டும் பொழுது, தேவனிடம் வேண்டும் பொழுது, அந்த கடவுள் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வதித்து அவர் என்றும் 16ஆக இருந்ததாக சொல்லுவார்கள். அப்படி என்றும் 16ஆக இளமையாக நம்முடைய 16 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் ஐயா திரு யூபர்ட் அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய உரையிலே பேசும்பொழுது சொன்னார், இந்த விழா இங்கே சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் நான் என்று சொன்னால், இல்லை இல்லை, இந்த விழா சிறப்பாக இங்கே நடைபெறுவதற்கு காரணம் இந்த பள்ளி புதுப்பிக்கப்பட்டதற்கு மராமத்து பணிகள் செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு முழு முதற் காரணம் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களைத்தான் இந்த புகழ்ச்சியை எல்லாம் சாரும் என்ற இந்த நேரத்தில் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொன்று சொன்னார், நான் எனக்கு என்ன ஒரு ஆசை என்று கொண்டால், இங்கே நான் மாணவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பல மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். டேனிஷ் மிஷன் பள்ளியில் படிக்கவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் எனக்கு 2 தினங்களாக ஏற்பட்டிருக்கிறது. நேற்று பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் சொன்னார், நான் இந்த பள்ளியுடைய மாணவனாக படிக்கவில்லை என்று சொன்னால், ஆனாலும் படிக்காத பள்ளி மாணவனாக நான் இருக்க ஆசைப்படுகின்றேன். என்ன காரணம்னா, ஒரு விஷயம் இங்கே மேடையில் பேசும்பொழுது சொன்னார், திரு ஷா அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார், இந்த பள்ளியிலே அன்றைக்கு சிறந்த முறையிலே ஒழுக்கம் போதிக்கப்பட்டிருக்கின்றது, கல்வியை தாண்டி ஒழுக்கம் போதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை சொன்னார். அதே போல் இன்னொரு செய்தி என்று சொன்னால், பொதுவாக நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் பரிசு வழங்குவார்கள், அல்லது நிகழ்ச்சியிலே அந்த பள்ளியிலே இருக்கின்ற அல்லது பயிலுகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் சாதனை புரிந்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவார்கள், பாராட்டுவார்கள், அல்லது ஏதாவது சாதனைகள் செய்தால் அரசின் மூலமாக பாராட்டுவார்கள். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், இங்கே பயின்ற பெற்றோரை அழைத்து, இங்கே பயின்ற மாணவர்களை ஆசிரியர்கள் அழைத்து அவர்கள் கல்வி போதித்து சிறந்த முறையிலே 100 விழுக்காடு மதிப்பெண்ணை பெற்றதற்காக ஆசிரியர்களே மாணவர்களை பொற்கிழி வழங்குகின்ற ஒரு பாராட்டுகின்ற நிகழ்ச்சி இங்கே நான் கண்டேன். அதைத்தான் சொன்னேன், மாணவனாக இருந்து நிறைய இந்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆசை இருக்கின்றது. யூபர்ட் சாருக்கு நான் சொல்லிக்கொள்ள வரும்போது, உறுதியாக அடுத்த வருஷம் ஒரு அப்ளிகேஷன் எடுத்து வைங்க, நான் 11 இல்லை 12வது வகுப்போ வந்து சேரலான்ற முடிவை நான் எடுத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் டேனிஷ் மிஷனில் ஒரு நாள் படித்தா கூட போதும். இங்கே இருக்கின்ற உங்களை போல நானும் வருகாலத்தில் என்னுடைய இன்னும் பொது வாழ்க்கையில் என்னை இன்னும் மெருகேற்றிக் கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணம் இங்கே வந்து கலந்த பிறகு தான் எனக்கு தோன்றியது. சொன்னார், வரும்போது நீங்கள் பேசிட்டு உடனே கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, சபாநாயகர் அவர்களும் நானும் என்னோடு வந்திருக்கின்றவர்களும் கண்டிப்பாக அந்த கலை நிகழ்ச்சியை கண்டுவிட்டு தான் இங்கே செல்லுவோம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே சொல்லியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் நான் இங்கே பேசிவிட்டு சிறிது நேரம் இருந்துவிட்டு இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் அன்பு கூர்ந்து மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான். வரும்பொழுது கேட்டார், என்னுடைய பிறந்த தினம் இன்றைக்கு தெரியுமா என்று கேட்டார். உறுதியாக தெரியும். ஏன் என்று சொன்னால், தமிழகத்தை எப்படி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று ஒரு அமைச்சரை நியமித்து அந்த துறையின் சார்பாக பல திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து தமிழக பள்ளி மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார், கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அந்த திட்டங்களை எல்லாம் அவருடைய புதல்வராக இன்றைக்கு தமிழகத்துடைய துணை முதல்வராக இருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தில் இருக்கின்ற இளைஞரணிகள் தம்பிமார்களுக்கெல்லாம் இன்றைக்கு செயலாளராக தமிழ்நாட்டை சிறந்த முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழக அரசையும்
மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு துணையாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற செயலாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதியார் அவருடைய பிறந்த தினம் நாளை. அதனால் அதற்கு முன்னால் ஒரு தினம்தான் நம்முடைய ஐயா ஹியூபர்ட் அவர்களுக்கு பிறந்தநாள் என்பதால் எங்களுக்கெல்லாம் அந்த தினம் என்றைக்கும் நினைவிருக்கும். அந்த அடிப்படையில் அவரோடு கூடுதல் மகிழ்ச்சி. இந்த பிறந்த நாளை நீங்கள் இதோடு நின்று விடாமல் இன்னும் பல ஆண்டுகள் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்த இந்த பள்ளி ஆரம்பித்த நோக்கத்தை நீங்கள் இன்னும் மென்மேலும் எடுத்து சென்று இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்து மாணவர்களுக்கெல்லாம் கல்வியை நீங்கள் போதிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இங்கே வைத்து இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்றிருக்கின்றேன். இங்கே இந்த பள்ளியுடைய நோக்கம் விஷன் அண்ட் மிஷன் என்று சொல்லுவார்கள். பெயரிலே டேனிஷ் மிஷன் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பள்ளியுடைய விஷன் மிஷன் என்னவென்று கேட்டால் இங்கே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். முதலிலே சர்வீஸ், சேவை. இந்த பள்ளியானது ஆரம்பித்து 125 ஆண்டுகள் இங்கே கல்வி சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சில பள்ளிகள் தொடங்கி இருப்பார்கள். தொடங்கிய கொஞ்ச காலத்திலே அந்த பள்ளிகளானது பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும், அல்லது சரியான முறையில் கல்வி போதிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே பயிலுகின்ற மாணவர்கள் எல்லாம் பிற பள்ளியை தேடி செல்வார்கள். அப்படி இருக்கும்போது சிறந்த முறையில் 125 ஆண்டுகள் இங்கே கல்வி சேவை வழங்கியிருக்கின்றார் என்று சொன்னால் அதில் டேனிஷ் மிஷனை சார்ந்த அன்று ஆரம்பித்த தாளாளர் முதல் இன்று இருக்கின்ற தாளாளர் வரை அவர்களுக்கு அந்த பெருமை சேரும். அவரோடு சேர்ந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கும் அதே போல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பெருமை எல்லாம் சென்று சேரும். இது முதல் மிஷன். இரண்டாவது என்னவென்று சொன்னால் ஸ்மைல் என்று சொல்லுகிறார்கள். ஸ்மைல் என்று சொன்னால் புன்முறுவல், மகிழ்ச்சி என்ற அர்த்தம். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நல்ல முறையில் கல்வி கற்று நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனிதனானவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் இங்கே மகிழ்ச்சியாக அதை சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுகிறார்கள். தியாகம். சாக்ரிஃபைஸ் என்று சொன்னால் தியாகம். எதை தியாகம் செய்கிறோம்? நாம் எதை தியாகம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்மிடம் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த கல்வியும் கல்வி மூலமாக பிறருக்கு இந்த சமுதாயத்தில் உதவுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி நம்முடைய கல்வியின் மூலமாக பிறருக்கு உதவ முடியும் என்று சொன்னால் அதான ஒரு சிறந்த தியாகம். அந்த அடிப்படையில் இங்கே சர்வீஸ், ஸ்மைல், சாக்ரிஃபைஸ் என்ற 3 கோட்பாடுகளை அடக்கி இந்த டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளியானது 125 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை இந்நாள் பயணிகின்ற என்னுடைய அருமை தம்பிகள், தங்கைகளை மனதிலே நிறுத்தி கொண்டு ஒழுக்கத்தை சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறார்கள், கல்வியையும் சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அதோடு அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கின்ற இந்த 3ஐயும் மனதிலே தாங்கி வருங்காலங்களிலே நீங்கள் நல்ல முறையிலே கல்வி பெற்று உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பல சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த சிறப்பு விருந்தினர்களைப் போல நீங்கள் வருங்காலங்களிலே பல நிகழ்வுகளிலும் பல பொது வெளிகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக நீங்கள் கலந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை தெரிவித்து, குறிப்பாக வந்திருக்கின்ற 2 பேர் இருக்கிறீங்க. ஒன்று மாணவிகள், இன்னொன்று மாணவர்கள். பொதுவாகவே சொல்லுவார்கள் ஆரம்பத்திலே மாணவர்கள் சிறந்த முறையிலே முதலிடத்தை பிடித்தார்கள். சமீப காலங்களில் ஒரு 30-40 ஆண்டுகளாக மாணவிகள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதனால் என்னுடைய அன்பு தம்பிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான போட்டி உருவாகி நீங்கள் என்னுடைய தங்கைகளை முந்தி வருங்காலங்களில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று சமுதாயத்தில் அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய உயர்கல்வியை நீங்கள் படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு, நான் ஒரே ஒரு கோரிக்கை தலைமை ஆசிரியருக்கு வைக்கலாம் உங்கள் சார்பாக. ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். உங்களோட அன்பு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த 2 தினங்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பல கலை நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொருவருடைய பங்கு என்பது மிக முக்கியமான பங்கு. ஒவ்வொரும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரம் ஆகும். அந்த அடிப்படையில் ஒரு கூட்டு முயற்சியாக சிறந்த முறையிலே உங்கள் தலைமையிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளியுடைய தாளாளராக இருப்பவர்கள் பெயரே ரொம்ப நல்ல பெயராக இருக்கு. தெய்வ நீதி. பொதுவாக 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று ஆன்மீக பிரிவு, இன்னொன்று பகுத்தறிவாளர் என்று சொல்லுவார்கள். பகுத்தறிவாளர்கள் எப்பொழுதுமே எதை அடிக்கடி குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், ஆன்மீக நாட்டம் இல்லாமல் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அதை எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், செய்தால் நல்ல முறையில் இருக்குமா என்று ஆராய்ச்சி செய்தவர்கள் அவருடைய வேலை.
ஆனால் பொதுவாக ஒரு அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய திருநாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு சட்ட அமைப்பின்பால் தான் இங்கே பணிபுரிகின்ற எல்லோரும் மக்களும் இந்த நாட்டிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். அதனால் அடிப்படை என்பது அரசியலமைப்பு சட்டம். அப்படி ஆன்மீகமும் சட்டமும் சேர்ந்திருக்கின்ற ஒருவராக இங்கே தாளாளர் இருக்கிறார். தெய்வத்தின் பால் தெய்வமாகவும் நீதியாகவும் சேர்ந்து இந்த பள்ளியை சிறப்பாக அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தாளாளருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். என்ன அன்பு வேண்டுகோள் என்று சொன்னால், மாணவர்களுக்கு உங்களுக்கு நான் அறிவுரை போதனைகளை வழங்க வரவில்லை. ஏனென்று சொன்னால், இன்றைய மாணவர்கள் நீங்கள் சிறப்பாக கல்வி பயில்வீர்கள் என்று தெரியும். அதற்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், இங்கே அந்த காலம் இந்த காலம் என்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே பணிபுரிகின்ற மூத்த ஆசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பாக எடுத்து காண்பித்தார்கள். அதனால் அவர்கள் கீழ் படிக்கின்ற நீங்கள் கல்வியிலே சிறப்பாக பயில்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால் கல்வியை குறித்து உங்களுக்கெல்லாம் போதனை செய்ய வேண்டும், அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுவது, அவர்களுடைய வாழ்க்கை பாடவத்தை, அனுபவத்தை நீங்கள் எல்லாம் பெற்று நீங்கள் வருங்காலங்களிலே இந்த பள்ளியிலே நீங்கள் உங்கள் சமுதாயத்தில் நல்ல பொறுப்பில் வந்து நீங்கள் சிறப்பு விருந்தினராக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு தெரிவித்து, என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் ஒரு 100 விழுக்காடுக்கு மேலான உழைப்பை வழங்கியிருக்கிறீர்கள். அதனால் மாணவன் சார்பாக நான் கேட்டுக்கொள்ளும் போது, இந்த நிகழ்ச்சி முடிச்சவுடனே நாளைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஹாலிடே கொடுங்க. அவ்வளோதான் நான் கேட்குறேன். நிச்சயம் பண்ணலாமா? நாளைக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்கலாமா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். இதுதான் இயேசு பிரான் இங்கே போதித்த, கிறிஸ்தவ மதத்தின் சார்பாக போதித்த கொள்கை என்னவென்று சொன்னால், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லுவார்கள். அப்படி இயேசு பிரானுடைய வழித்தோன்றலாக இங்கே கிறிஸ்தவ மதத்தின் மூலமாக கல்வி சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த பள்ளி தாளாளர் தலைமை ஆசிரியருக்கு நான் நன்றியை சொன்னேன். கேட்ட உடனே லீவு கொடுத்த ஒரு தலைமை ஆசிரியர் எங்கேயும் இல்லை, இங்கே கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த தலைமை ஆசிரியருக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இன்று பிறந்தநாள் காணும் மார்க்கண்டேயனாகி நீங்கள் என்றும் 16ஓடு இருந்து மூத்த நிர்வாகியாக இருந்த ஐயா ரிச்சர்ட் பாஸ்கரன் முதல் சபாநாயகர் பிச்சாண்டி ஐஏஎஸ் அவர்கள், அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி, பேராயராக இருக்கின்ற நம்முடைய பேராயர் அவர்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய திரு பீட்டர் அவர்கள், அவரும் இங்கே முன்னாள் மாணவர் தான். படித்துவிட்டு இன்றைக்கு ஆற்காடு லூத்தரின் சபையினுடைய திருச்சபையினுடைய பேராயராக இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நான் அதுதான் கேட்டேன், இந்த பள்ளியில் படித்த வாழ்க்கையில் சமுதாயத்தில் நல்ல நிலையில் வரலான்றதுக்காக தான் நான் அப்ளிகேஷனே கேட்டிருக்கிறேன். ஆனால் அடுத்த வருஷம் உறுதியாக வாங்குகிறேன். அப்படி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக இங்கே இந்த பள்ளியை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் 100 ஆண்டை கடந்து இன்னும் பல நிகழ்ச்சிகள், பல ஆண்டுகளை இங்கே சாதனைகளை புரிந்து இவர்களை வழிநடத்துமாறு உங்களுக்கு நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி மாணவ தலைவருக்கான சிறப்பு பரிசு. இந்த ஆண்டு முழுவதும் இறை வழிபாட்டில் தனது பணியை சிறப்புடன் செய்த